வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குவைத்து தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். இன்றைய முக்கிய செய்திகள், முக்கிய தகவலை பார்க்க இருக்கணும். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு பரிதாபமான முக்கியமான செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து காத்துருங்க. அதாவது மதீனாவில் ஏற்பட்ட ஒரு விபத்தின் காரணமாக 42 பேர் இறந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் நள்ளிரவு 1:30 நடந்ததாக தகவல் வந்திருக்கிறது. இந்த விபத்தில் 42 பேர் உயிரிழந்தனர் என்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றன. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதில் 11 பேர் குழந்தைகள் என்ற ஒரு செய்தியும் நம்மளை பதபதைக்க வைத்தது. மேலும் இந்த நிகழ்ச்சி ஒரு டேங்கர் மேலே லாரி பஸ்ஸு மோதினால இந்த கோர சம்பவம் நடந்ததாக, ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்ததாக தகவல் வந்திருக்கிறது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டார் என்பது முக்கியமான தகவல். இப்போ அடுத்தது ஒரு வீடியோ ஒன்று வருது, அந்த வீடியோ பாருங்கள். அதாவது வாகனம் ஓட்டுநருக்கு ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவை நம்ம தருகின்றோம். அதாவது அதான் ஹாஸ்பிட்டலில் பார்க்கிங் இல்லாமல் ஒரு வண்டியை நிப்பாட்டப்படுது. நிப்பாட்டினோன்னு அடுத்தது பாதுகாப்பு வேட்டையில் இருக்கக்கூடிய போலீஸார் என்ன செய்கிறார்கள் என்பதை இந்த காணொளி உங்களுக்கு காட்சியாக இருக்கும். ஆகவே வாகனம் வைத்திருப்பவர்களும் சரி, வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஓட்டுநர்களும் சரி, உங்களுடைய சரியான பார்க்கிங்கில் கொண்டு போய் வண்டியை கரெக்டாக விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா, உங்கள் வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கிட்டு போனதுக்கு பிறகு வரக்கூடிய செலவுகள் நம்மளால் கட்ட முடியாது என்பது தான் உண்மையான விஷயம். இந்த செய்திகளை வாகன ஓட்டுநர்கள் கவனமான முறையில் பதிவு செய்து உங்களுடைய கவனத்தில் கொண்டு ஒரு 5 நிமிஷத்துக்காக என்ன செய்யணும், 500 தினார் நம்ம இழக்க வேண்டி வரும் என்பதை இதில் எச்சரிக்கையாக பதிவு செய்கிறோம். மேலும் குவைத்தில் சுற்றி இருக்கக்கூடிய பொறுப்பற்ற முறையில் வாகன ஓட்டுநருக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களுடைய வாகனத்தை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கின்றன. இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு எதற்கு நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னால், வெளிநாட்டவர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த செய்திகளை கவனமாக ஏற்று நாம் என்ன செய்யணும், குவைத் முன்பு மாதிரி இல்லை, இப்போ அதிகமான முறையில் சட்டத்திட்டங்களும் பாதுகாப்பு தேடலும் குவைத்தை எப்படியாவது சுத்தமயமாக்கி குவைத்து ஒரு சிறந்த நாடு என்ற பெயரை பெற வேண்டும் என்பதற்காக மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் குறைத்து அரசாங்கம் அதிகமாக உழைத்து கொண்டிருப்பதை நாம் கவனத்தில் கொண்டு வாகன ஓட்டிகளும் சரி, வெளிநாட்டவர்களும் சரி, உங்களுடைய பாதுகாப்பை உறுதிகம் செய்து எதையும் செயல்படுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, நாங்கள் சொன்ன செய்திகளெல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் நாளை பொழுதில் நற்செய்தியோடு தொடர்பு கொள்ளுமாறு உங்களது விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத்.